அரசு ஒரு மிகப்பெரிய மோசடியை செஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, அறநிலையத்துறையுடைய பணத்தை எடுத்து கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் கட்டிட்டாரு இவரு. இது ஒரு பெரிய மோசடி அப்படின்றார். யாராவது இது ஒத்துப்பாங்களா? காலேஜ் கட்டினது தப்புன்றாரு. அறநிலையத்துறை நிலையம் வந்து வெறும் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர். இவங்கெல்லாம் ஒரு வெக்கக்கேடு. இவரெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறார் 4 வருடங்கள். அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டு வச்சுக்கிட்டு அறநிலையத்துறையை பத்தி இவர் அக்கறையோ பேசுற மாதிரி நடிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் கீழ அறநிலையத்துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருது. கோயில்கள் மூலமா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உயர்கல்வி போய் சேருவதில் ஏதாவது தவறு இருக்கா? ஆன்மீக பணி எப்படி ஒரு அறப்பணியோ அதை விட மிகச்சிறந்த ஒரு அறப்பணினா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி பணி. நம்ம வீட்டு குழந்தைகளுடைய கல்விக்கு எதிராக பேசியிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வர்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மாணவர்களும் சரியான பாடத்தை கத்துக் கொடுப்பாங்க.